Set class section C the first question. Out of 880 boys in a school, 224 played cricket, 240 played hockey and 336 played basketball. Out of the total 64 played both basketball and hockey, 80 played cricket and basketball and 40 played cricket and hockey, 24 played all the 3 games. How many did not play any of the games அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 கேம் இருக்கா. ஸோ நம்ம வென் டயக்ராமில் 3 சர்க்கிள்ஸ் வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து எத்தனை கேம் இருக்குது, கிரிக்கெட், ஹாக்கி அண்ட் பாஸ்கெட்பால் இருக்குது. ஸோ வந்து இது வந்து கிரிக்கெட்னு வச்சுக்கலாம். கிரிக்கெட், இது ஹாக்கி, அப்புறம் கீழே இருக்கிற சர்க்கிள் வந்து பாஸ்கெட்பால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வென் டயக்ராம் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, 3மே ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ 24 பிளேட் ஆல் த 3 கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போனா இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து 24னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து 24 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு ரெண்டு கேம் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். அவுட் ஆஃப் த டோட்டல் 64 பிளேடு போத் பாஸ்கெட்பால் அண்ட் ஹாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போத் பாஸ்கெட்பால் அண்ட் ஹாக்கினா எது, இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே. இதில் இந்த பார்ட் வந்து 64, ஓகேவா. ஆனால் நமக்கு இந்த மொத்த பார்ட் தான் வந்து 64. நமக்கு அந்த மொத்த பார்ட் வேணாம், நமக்கு வந்து இந்த பார்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 64 - 24னு போடுவோம். ஸோ 40 அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு 2 கேம் விளையாண்டது வந்து 80 பிளேடு கிரிக்கெட் அண்ட் பாஸ்கெட்பால். ஸோ கிரிக்கெட் அண்ட் பாஸ்கெட்பால் மொத்தமாக வந்து 80 பேர் விளையாடுருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த பார்ட் மட்டும் இது தெரிஞ்சால் போதும். ஸோ 80 - 24 போட்டால் 56 வந்து கிடைக்கும். ஸோ 56. நெக்ஸ்ட்டு வந்து 40 பிளேடு கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா இந்த மொத்தமாக இதெல்லாம் சேர்த்தா 40 வந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு அந்த மொத்த வேல்யூ தேவையில்லை, நமக்கு இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ 40 - 24 போடுவோம். இப்போ 16 அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 224 பிளேடு கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த கிரிக்கெட்டோட சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக 224. ஆனால் நமக்கு அந்த சர்க்கிளோட ஃபுல் வேல்யூ தேவையில்லை, நமக்கு எது தேவைன்னா இந்த பார்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த 224 மைனஸ் இதெல்லாம் போடுவோம். ஸோ நம்ம இப்போ சென்டென்ஸாக வந்து எழுதலாம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் ஒன்லி கிரிக்கெட் அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் ஒன்லி கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக கிரிக்கெட் விளையாண்டவங்க எவ்வளோனா 240 224 224 பிளேட் கிரிக்கெட். ஓகே, 224 மைனஸ் இதெல்லாம் இந்த 3 இருக்குல்ல, 16, 24, 56 அதெல்லாம் மைனஸ் பண்ணணும். 16 + 24 + 56. 16 + 24 + 56 வந்து 96. ஸோ 224 - 96 போட்டோம்னா 128 கிடைக்கும். ஸோ கிரிக்கெட் மட்டும் விளையாண்டவங்க வந்து 128. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஹாக்கி மட்டும் விளையாண்டவங்க என்ன அப்படின்னு அந்த கதையெல்லாம் அப்புறமா எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேடு ஒன்லி ஹாக்கி அப்படின்ட்டு. ஸோ ஒன்லி ஹாக்கி இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக ஹாக்கி விளையாண்டவங்க எத்தனை 240. ஸோ 240 மைனஸ் இந்த 3 இருக்குல்ல, 240 மைனஸ் 16, 24, 40. ஸோ 240 மைனஸ் 16 + 24 + 40. 16 + 24 + 40 போட்டால் 80 கிடைக்கும். ஸோ 240 - 80 வந்து 160. ஸோ ஹாக்கி மட்டும் விளையாண்டவங்க வந்து 160. ஸோ இங்கே வந்து 160. நெக்ஸ்ட்டு பாஸ்கெட்பால் மட்டும் விளையாண்டவங்கள வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்லி பாஸ்கெட்பால் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மொத்தமாக பாஸ்கெட்பால் விளையாண்டவங்க எவ்வளோ அப்படின்னு கொஸ்டினில் பார்க்கலாம். 336 பிளேடு பாஸ்கெட்பால்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 336 மைனஸ் இந்த என்ன வேல்யூலாம் வரும்னா இந்த 3 வேல்யூவும் 56, 24, 40. ஸோ மைனஸ் 56 + 24 + 40. ஸோ 56, 24, 40 வந்து ஆட் பண்ணோன்னா 120 கிடைக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கேட்குது, அதை எலெக்ஷன் வரதுனால அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து ஹூ பிளேட் அட்லீஸ்ட் 1 கேமை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து மொத்தமாக இருக்கிற பாய்ஸ்லேருந்து ஹூ பிளேட் அட்லீஸ்ட் 1 கேமை மைனஸ் பண்ணிட்டா யார் வந்து எந்த கேமுமே விளையாடல அப்படின்னு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் அட்லீஸ்ட் 1 கேம் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து நமக்கு 3 வேல்யூ கிடச்சதில்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 128 + 160 + 216 ப்ளஸ் அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, 16, 24, 56, 40 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ வந்து 2 இதை மட்டும் விளையாண்டவங்க அந்த மாதிரி. ஸோ 16, 56, 24, 40 ஆட் பண்ணணும். ஸோ
ப்ளஸ் 16, 56, 24, 40 இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 640 வந்து கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் அட்லீஸ்ட் ஒன் கேம் வந்து 640. இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ டிட் நாட் ப்ளே எனி கேம், ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ டிட் நாட் ப்ளே எனி கேம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ சில பேர் ஒரு கேம் மட்டும் விளையாண்டுருக்காங்களா, அதை வந்து மொத்த பாய்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹூ டிட்ன்ட் ப்ளே எனி கேம் வந்து கிடைக்கும். ஸோ மொத்த பாய்ஸ் வந்து 880 கொடுத்துருக்காங்க. ஸோ 880 மைனஸ் 640 இஸ் ஈக்குவல் டு 240 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், நம்பர் ஆஃப் ஹவு மெனி டிட் நாட் ப்ளே எனி ஆஃப் த கேம்ஸ் அண்ட் ஹவு மெனி பிளேட் ஒன்லி ஒன் கேம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஒன்லி ஒன் கேம்னா நம்ம இந்த கண்டுபிடிச்சோம்ல, ஒன்லி கிரிக்கெட், ஒன்லி பாஸ்கெட் பால், ஒன்லி ஹாக்கி, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஒன்லி ஒன் கேம் இஸ் ஈக்குவல் டு 128 ப்ளஸ் 160 ப்ளஸ் 216. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 504 வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.